ஹலோ ஆக்கங்கட்ட கூவை ஆக்கங்கட்ட கூவை இல்லை நான் தான் உங்கள் நெல்லை வேலை பேசுகிறேன். இல்லை இன்னைக்கு நாம் வீடியோ எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, என் வீடியோ கீழே வந்து ஒருத்தர் கமெண்ட் போட்டிருக்காரு, நெல்லை வேலு நீ எல்லாருக்கும் அட்வைஸ் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கிய, அங்கே உன்னைய சிக்கா மாமாவும் சூர்யா ரவுடி பேபி சூர்யா அவங்க ரெண்டு பேரும் வந்து உன்னைய வந்து கிழிச்சிக்கிட்டு இருக்காங்க, பேசி திட்டிக்கிட்டு இருக்காங்க லைவில் அப்படின்னு சொல்லி சொல்லுதாரு. சிக்கா மாமா இந்த பதிவு உங்களுக்கு தான், இந்த வீடியோ பாப்பியா நல்லாவே தெரியும். நான் உங்கள்கிட்ட எதுவுமே நான் பேசலை, உங்களுக்கு நான் அட்வைஸை தான் பண்ணுவேன். உங்கள்கிட்ட வந்து நான் காசு பணம் வாங்கலை, உங்கள் வீட்டில் நடு வீட்டு வந்து உட்காரலை, நான் உங்கள்கிட்ட சண்டை எதுவுமே நான் போடலாமம்மா. நான் உங்களுக்கு ஒரு கருத்தை சொல்லணும். முறை பிரகாரம் தள்ளி கட்டின பொண்டாட்டி நம்ம சும்மி மாமி கூட நீங்கள் சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லி தான் நான் சொன்னேன். அதுக்காக வந்து ரவுடி பேபி சூர்யா அவங்கள விட்டுட்டு நீங்கள் வரணும் வைக்கணும் அப்படின்னு நான் சொல்லலை. உங்களுக்கு இஷ்டப்பட்டு நீங்கள் வந்து இருக்கீங்க, வாழுதீங்க, சந்தோஷமாக இருக்கீங்க, அதில் நான் கெடுக்க யாரும் உங்களுக்கு கெடுக்கல மாட்டேன். எனக்கு பொறுத்த வரைக்கும் எங்கள் சுமியத்தை உங்கள் கூட சேர்ந்து வாழணும், நீங்கள் அவங்க கூட சேர்ந்து வாழணும். ஏன்னா இதுதான் ஒரு பெரிய ஆசை. ஏன் ஆசை மட்டும் இல்லை, உங்கள் சப்ஸ்கிரைப்ஸு அவங்களும் அதே ஆசைலாம் இருக்காங்க, ஏன் சப்ஸ்கிரைபரும் அதே இதில் தான் இருக்காங்க. அதனால தான் நான் உங்களை வந்து நான் பேசி வீடியோ போட்டேன். உங்களை சப்போர்ட் பண்ணி நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி பண்ணேன். அது போகமாம்மா உங்களுக்கு யூடியூப்லேருந்து பணம் காசு வருது போது, நீங்கள் நல்லா இருக்கீங்க, சம்பாதிக்கீங்க. ஏன்னா ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கேன், காலையில் இது வரைக்கும் ஒரு நெத்தியில் வைக்க ஒரு ரூபா கூட யூடியூப்லேருந்து வந்ததும் கிடையாது. ஏன்னா ஒரு பைக் எடுத்ததும் கிடையாது, ஓட்ட சைக்கிள் எடுக்க கூட வழி இல்லாமல் தான் இருக்கேன் நான். அதனால் உங்கள் ரேஞ்சு வேறு, என் ரேஞ்சே இல்லை, ரேஞ்சே வேறு. அதனால் நீங்கள் எதுவும் கோவப்பட்டுறாதீங்க, சரியாம்மா? நான் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணி தான் சொன்னேன். நீங்கள் என்னால் கோவப்பட்டு என்னை திட்டுறது வைக்கணும், நேரில் கூட திட்டுங்க, வீடியோ போட்டு திட்டாதீங்க. சங்கடமாக இருக்குது, அதனால் கமாண்டு போடாத, எனக்கு சங்கடமாக இருக்குது சிக்கா மாமா. நீங்கள் வந்து இன்னொன்று சொல்லுவேன், நீங்கள் சுமி மாமி கூட என்னைக்கு சேர்ந்து வாழுதிலோ அன்னைக்கு தான் நான் உங்களை பற்றி பேச விடுவோம்மா. நீங்கள் சேராத வரைக்கும் நான் உங்களை பற்றி நான் பேசிக்கிட்டே தான் இருப்பேன், நான் உங்களை சேர்க்குற வரைக்கும் நான் போராடிக்கிட்டே தான் இருப்பேன் மாமா, சொல்லிட்டேன் மாமா. ரைட் நண்பர்களே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம நெல்லை வேலு சோசியல் மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல்லை அமைச்சிருங்க. நன்றி, வணக்கம்.